ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். அதாவது பொதுவாக இந்த டைமில் எல்லாருமே வந்து ஏசி வாங்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த ஏசி எந்த மாதிரி பிராண்டில் வாங்கலாம், என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம், அது போக எவ்வளோ டன்னு போடலாம், இது எல்லாமே வந்து யாருமே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. மேக்ஸிமம் வரீங்களா உட்காருங்களா, ஏன்னா அவங்களுக்கே வந்து இந்த நேரத்தில் ஏசி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது டைம் அது இது விற்கணுன்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எந்த மாதிரி ஏசி வாங்கலாம், அதாவது நம்ம பட்ஜெட்டபுளாகவும் இருக்கணும், அது போக பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சப்ஷன் எப்படி, இன்வெர்ட்ன்றாங்க, நான் இன்வெர்ட்ன்றாங்க, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ, அதாவது டீட்டெயிலிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரை மீட் பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏசிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தவர் இவர், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஏசினா அது பிரித்து பார்த்து மேயிற அளவுக்கு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டதான் எனக்கும் தெரியும், ஓகேங்களா? ஸோ நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஒரு ஏசின்றது என்ன, ஃபஸ்ட்டு ஏசினா என்ன, இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர் கரண்ட் கன்சப்ஷன், அது போக பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது, உடச்சு காட்டிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பிஎஸ், ஓகேங்களா? ஸோ இவர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருமே இல்லை. ஸோ என்ன ஏதுன்றதை தெளிவாக உட்காந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஏசி வாங்கலாமா, எந்த மாதிரி ஏசி வாங்கலாம், என்ன பிராண்டில் வாங்கலாம், எல்லாமே முடிவுக்கு வந்துடுவீங்க. பார்த்துலாம் ப்ரோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏசி எப்படி செயல்படுது, எப்படி வாங்கணும், இன்வெர்டர் வாங்கினா நல்லதா, நான் இன்வெர்டர் வாங்கினா நல்லதா, 3 ஸ்டார் போட்டால் நல்லதா, 5 ஸ்டார் போட்டால் நல்லதா, இப்படி 1008 குழப்பம். போதாததுக்கு எங்கே போனாலும் இந்த பிராண்ட் வாங்கலாமா, அந்த பிராண்ட் வாங்கலாமா, எந்த ஏசி வாங்குறதுன்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் மக்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சார், நம்ம வந்து ஒரு ஏசி வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கங்க, உங்களோட ரூமோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போகும். ரூமோட அளவு. அதுக்கப்புறமா ரெண்டாவது, நம்மளோட வீடு ஓப்பன் டெரஸ்டா, மெத்த மேலே வீடு இருக்கான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க விற்கிறவங்க கிட்ட. மூணாவது, நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கமர்ஷியல் ஏரியாவில் போட போறீங்களா இல்லை டொமஸ்டிக் ஏரியாவில் போட போறீங்களான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. கமர்ஷியல்னா கோ ஃபார் இன்வெர்டரு, டொமஸ்டிக்னா நீங்க கோ ஃபார் நான் இன்வெர்டர் போகலாம். ஏன்னா கரண்ட் பில்ல நீங்க மெயின்டெனன்ஸை குறைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஏசின்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நாம வீட்டுக்கு புது வீட்டுக்கு போறோம் வாடகைக்கு அப்படின்னா அட்வான்ஸ் எவ்வளவு வேணாலும் தரலாம், திருப்பி தந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா வாடகையை குறைச்சி வாங்கணும். எப்படி? அதுதான் மெயின்டெனன்ஸ். ஸோ அதை கரண்ட் பில் எதில் கம்மி ஆகுன்றதை பார்த்து நீங்கள் ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னா எங்களை மாதிரி டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஏசி வாங்குறது தான் பெட்டர். ஏன் அப்படின்னா நாங்கள் டெக்னிக்கல் பர்சன். இப்போ என் கடைக்கு வராங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா, நான் ஒரு டெமோ கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க ஃபில்ஃபில் ஆகிட்டு 90% பில்லு க்ளோஸ் ஆகும், உடனே பொருள் வாங்கிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நான் டெமோவே தர மாட்டேன். ஸோ என்கிட்ட ஏசி வாங்கின அத்தனை பேருக்கும் தெரியும். இதே நீங்க வேற கடைக்கு போறீங்க அப்படின்னா அங்க ஃபுல்லாவே டெமான்ஸ்ட்ரேஷன் தான், வெறும் ப்ராடக்ட்டை பத்தி தான் சொல்லுவாங்க. இதை வாங்கிக்கிங்க, இதை வாங்கிக்கிங்க, இதை வாங்கிக்கிங்க. ஏன் வாங்கணும் தெரியாது, தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒண்ணுமே யூஸ் ஆகாது. ஸோ இப்போ நாம ஒரு ஏசி வாங்குறேன், சாரே ஒரு 2 ஏசி வாங்குறாரு, அவருக்கான டீட்டெயில் தான் நான் இப்போ இந்த வீடியோல தரப்போறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க கடைக்கு நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு ஏசியோட செயல்பாட்டை பாருங்க, டைரக்டா லைவ் டெமோ விசிபிலிட்டியில காட்டுறோம் சார். ஓ, இப்போ உள்ளுக்குள்ள இப்படிதான் இருக்கும். எஸ், இப்படிதான் ஒரு ஏசி ஓடிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி கூலிங் இருக்குன்னு பாருங்க, நல்லா ஃப்ளோவா இருக்கு. 24 டிகிரில செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் இன்டோர் காயில். நிறைய பேர் கேட்பாங்க இன்டோர் காயில் காப்பரா அப்படின்னு. இந்த பாருங்க சைட்ல ஃபுல்லா காப்பர் இருக்கா. சோ காமிச்சே கொடுக்குறோம். பிளஸ் வந்து பாருங்க இந்த ப்ளோயர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஒரு ஏசியோட செயல்பாடு. ஆக்சுவலி ஏன் வந்து ஒரு ஸ்பிளிட் ஏசியை வந்து ஒரு 7 அடியில் வந்து நம்ம மாட்டுறோம், எவ்வளோ ஹைட்டில் மாட்டலாம்? என் வீடு 10 அடி ஹைட்டு, நான் 10வது அடியில் மாட்டுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10வது அடியில் மாட்டினீங்கன்னா கூலிங் வராது, கம்மியாகும். ஸோ 7 வந்து 8 அடிக்குள்ளே தான் நீங்கள் ஒரு இன்டோரை மாட்டணும். அவ்வளோதான் இந்த விஷயம். இதுதான் வந்து நல்ல ஒரு குட் லென்த்னு சொல்லுவாங்க போலிங் போடும்போது. அந்த மாதிரி ஒரு நல்ல குட் லெவல் அப்படின்னா 7 to 8. ஓ, அப்போ நம்ம செவத்துக்கு ஏற்ற மாதிரி மாட்டக்கூடாது. 7 to 8ல நீங்க மாட்டினா மட்டும்தான் இந்த சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஆக்சுவலி வந்து ஒரு ஏசியோட செயல்பாடு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷரை வச்சு மட்டும்தான் செயல்படுது. அது என்ன சார் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னா, காத்து கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ லோ ப்ரெஷர், கீழே இருக்கும், கிரவுண்ட் லெவல்ல இருக்கும். அதே காத்து வெப்பம் அடைஞ்சதுன்னா ஹை ப்ரெஷரா மாறும், அது ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். சோ சீலிங்ல போய் நிக்கும். அந்த சீலிங்ல நிக்கிற சூடான காத்தை எடுத்து சப் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல ஓட்டையா கொடுத்துருக்காங்க மேல. ஆமா, இது வந்து என்ன பண்ணும், சப் பண்ணும். சப் பண்ணி இந்த காயில் வழியா கூலிங் ஆக்கி
திருப்பி த்ரோவா உங்களுக்கு கீழே அடிச்சிடும், வெளியே வருது. இதையே ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கீழே இருக்கிற காத்து சில்லுன்னு இருக்கும், மேல இருக்கிற காத்து சூடா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ரூம் ஃபுல்லா உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். நான் ஏன் 7 அடியில உங்களை மாட்ட சொல்றேன்னா, நீங்க 6 அடி தான். ஸோ உங்க தலைக்கு மேலேயே 1 அடி கூலிங்காவே இருக்கும். இப்போ புரியுதுங்களா? கூலிங் நம்ம தலைக்கு மேலேயே ஒரு அடியில கூலிங், இது இப்படிதான் ஒரு கூலிங் ப்ராசஸ் நடக்குது. அதனாலதான் நிறைய பேர் வந்து ஒரு டவுட், ஏசி போட்டா ஃபேன் போடலாமா, இது பெரிய டவுட் கேட்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னது இதுல. ஏன்னா நீங்க ஃபேன் போட்டீங்கன்னா அந்த சூடு காத்தும் கீழே இருக்கிற ஹை ப்ரெஷரும் லோ ப்ரெஷரும் மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கூலிங்கோட வேரியேஷன் மாறிடும், டெம்பரேச்சர் மாறிடும். இப்போ கீழே வந்து கூலிங் காத்து வந்து ஒரு 22 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, மேல வந்து ஒரு 28-30 டிகிரில வந்து ஹீட் இருக்கு. ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 28க்கு வந்து நிற்கும், உங்களுக்கு கூலிங் பத்தாது. ஆமா ஆமா ரைட். இதுதான் இதனாலதான் வந்து ஒரு ஏசி போடும்போது ஃபேன் போடக்கூடாது அப்படின்றது. அதாவது லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷரை மிங்கிள் பண்ணி விட்டுரும். ஓகே, இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம கூலிங் பத்துறது இல்ல. இது தெரியாது. இது நீங்க எந்த கடையில கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியாது. எப்படி தெரியும்? டெக்னிக்கல் தெரிஞ்சாதான் விஷயம் தெரியும். கரெக்ட். சரி, இப்போ அடுத்தது வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கலா சொல்லிட்டேன். இப்போ நிறைய பேரோட டவுட்டு, நான் 5 ஸ்டார் வாங்கிறேன் ஆனா எனக்கு கரண்ட் பில் வந்து அதிகமா வருது ஏன் அப்படின்னாங்க. நீங்க 5 ஸ்டார் இல்ல 10 ஸ்டார் போட்டா கூட சரி கரண்ட் பில் வரதான் செய்யும். ஏன்னா அது கரெக்டான இடத்துல போட்டா மட்டும்தான் அது செயல்படும். ஸ்டார்ல மேட்டர் இல்ல, நம்மளோட ரூம்ல எங்கேயும் கேப் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இவ்வளவு கேப் இருக்கு, இது வழியா கூலிங் வெளியே போயினே தான் இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்? கட் ஆஃப் வந்து முக்கியம். அந்த சிஸ்டமேட்டிக் வந்து கட் ஆஃப் கரெக்டா இருக்கா? பெரிய ரூமுக்கு போய் தவுலுன்னு ஏசி போட்டுருவாங்க, கட் ஆஃப் ஆகாது. ஆனா 5 ஸ்டார் போட்டிருப்பாங்க. அந்த 5 ஸ்டார் போட்ட காசுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், நீ அந்த 110 எடு 1.5 போடணும். ஆமா, ரூமுக்கு ஏத்த மாதிரி, ரூம் சைஸுக்கு ஏத்த மாதிரி 1.5 கொடுப்போம். நீங்க சின்ன ரூம்ல பெரிய ஏசி போடலாம், ஆனா பெரிய ரூம்ல சின்ன ஏசி போடக்கூடாது. சிஸ்டமேட்டிக்காவும் கஷ்டப்படும், கரண்ட் பில்லும் அதிகமாகும், உங்களுக்கு லாஸ். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஏசி போட்டீங்கன்னா கட் ஆஃப் நல்லா ஆகும், கரண்ட் பில் கம்மியாகும். நிறைய பேரோட டவுட் என்னன்னா 110 போட்டா கரண்ட் கம்மியா வரும், ஆமா 1.5 போட்டா நிறைய வரும். நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு டன்னுக்கு கரண்ட் நல்லா புரிஞ்சுக்கீங்க. 1 டன் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆகிறதுக்கு 17 மினிட்ஸ், அதாவது 17 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அப்போ 17 நிமிஷம் உங்களுக்கு கரண்ட் பில் ஓடிட்டு தான் இருக்கும், கரண்ட் ஏறதான் செய்யும். அதே நீங்க 1.5 டன் போட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆகி கட் ஆஃப் ஆச்சுன்னா கரண்ட் பில் கம்மியாகும். இதெல்லாம் தான் எங்க கடையில வந்து ஸ்பெஷல், பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால எங்க கடையை வந்து ட்ரஸ்டபுளா இன்னைக்கும் இந்த சென்னையில அது மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், குளிரா இருக்கட்டும், எனி டைம் ஏசி நம்ம கடையில போயிட்டே இருக்கும். நம்பர் 1 ஷாப், ஏசி ஷாப். நீங்க வேற எங்க போனாலும் இது பாருங்க, இந்த மாதிரி ஏசி வாங்க வராங்க, இது வந்து வெறும் பொம்மை ஏசி எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, ஆஃப் பண்ணி காட்டுறேன்னா திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன்னா இட்ஸ் a லைவ் டெமோ. நீ ஏசி வாங்குறியா, த்ரோவை ஃபீல் பண்ணி வாங்கி செக் பண்ணி எடுத்துட்டு போலாம் நம்ம கடையில. சூப்பருங்க. நீங்க வரீங்க, இந்த ஏசி வாங்குறேன், இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வாட்டர்ல தானே யூவி பாத்துருக்கீங்க, காயில்ல யூவி பாருங்க. இந்த பாருங்க யூவி காயில், யூவி காயில். ஓகே, இது வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு, கை வச்சு பாருங்க சில்லுன்னு இருக்கும். காரணம் ஆமாங்க, எஸ் இட்ஸ் a ரன்னிங் ஏசி. ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில லைவ் டெமோ கான்செப்ட்டுங்க. இந்த சென்னையிலேயே இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே ஒரு சில கடைகள்ல தான் லைவ் டெமோ கான்செப்ட் இருக்கு. சென்னையில எனக்கு தெரிஞ்சு நான் 2வது கடையோ 3வது கடையோ தெரியாது, பட் நம்ம கடையில லைவ் டெமோ கான்செப்ட். ஓகே, நீங்க ஒரு ஏசியை ஃபீல் பண்ணி ஆன் பண்ணி கூலிங் செக் பண்ணி ஓகே த்ரோ நல்லா இருக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகணுமா, நம்ம கடைக்கு வாங்க. இல்ல எனக்கு ஒரு ஏசி எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஓபன் பண்ணி காட்டுவியா அப்படின்னா ஓபன் பண்ண ஏசியே இருக்கு, பாத்துக்க. இதுதான் இருக்கு உள்ள இவ்வளவுதான் ஏசி. சரி, இப்போ ஹையர் ஏசி தான் நீங்க லைவ் டெமோ காட்டுவீங்களா அப்படின்னா கிடையாது. பாருங்க, பிராண்ட் டு பிராண்ட் லாய்டு எடுத்தீங்கன்னா கூட சரி, வந்தீங்களா ஆன் பண்ணி கூலிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ப்ளஸ் இது எவ்வளோ கரண்ட் எடுக்கும்னு பார்த்துருக்கீங்களா, நம்ம கிட்ட ஸ்டெபிளைசர்லேயே காட்டும் கரண்ட். CU 6 ஆம்ப்ஸ் எடுக்குதுங்களா, ஒரு ஆம்ப்ஸ் மீட்டர் கூட நாங்களே வச்சிருக்கோம். ஓகே, எவ்வளவு இந்த ஏசி எவ்வளவு ஆம்ப்ஸ் எடுக்குதுன்னு. இப்போ 6 × 200 சார் 1200 வாட்ஸ், 1 ஹவருக்கு 1.2 யூனிட். ஓகே, இதே கட் ஆஃப் ஆகி ஓடிச்சுன்னா 2 மணி நேரத்துக்கு 1.2 யூனிட். இதுதான் சார் கால்குலேஷன். இந்த கால்குலேஷனே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு ஏசி எவ்வளவு கரண்ட் எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது, தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. ஆமா, இதுதான் சும்மா தோராயமா சொல்றது வேற, அக்யூரேசியா சொல்றது வேற. ஸோ நம்ம கிட்ட இதெல்லாம் தான் பிளஸ்.
ஓகே. எங்க கடைக்கு வந்தீங்கன்னா இந்த யூனிட் எவ்வளவு கரண்ட் எடுக்கும், இது என்ன எடுக்கும், அதே மாதிரி இதோட கூலிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு கூலிங் கெப்பாசிட்டி சொல்ல தெரியாது. எங்ககிட்ட கூலிங் கெப்பாசிட்டிலேருந்து சொல்லி சிஎஃப்எம் சொல்லி ஃப்ளோ சார்ட் வரைக்கும் சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே டெக்னிக்கல் நாலேஜ். ஓகே. ப்ளஸ் இப்போ என்னன்னா உங்க ஒரு டவுட்டு, ஒரு ஏசி வாங்க போனா ஒரே ஜிலேப் சுட்டா மாதிரி இருக்குப்பா, இன்வெர்டர் வாங்கலான்றான், நான் இன்வெர்டர் வாங்கலான்னு ஒரே குழப்பமா இருக்கு, தலைவலியா இருக்கு எனக்கு, நான் இன்வெர்டர் வாங்கட்டுமா நான் இன்வெர்டர் வாங்கட்டுமா அப்படின்றீங்களா? ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாதுங்க. இண்டோரை பொறுத்த வரைக்கும் காமன் தாங்க. ஓகே. நான் அதே வந்து ஒரு நான் இன்வெர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு கண்டென்சர் இருக்கா, ஓகே, ஒரு ஃபேன் பிளேடு அண்ட் ஃபேன் மோட்டர், ஒரு கம்ப்ரஸர், 2 கெப்பாசிட்டர் இருக்கு பாருங்க. இந்த கெப்பாசிட்டர் இருந்ததுன்னா நான் இன்வெர்டருங்க. அதே இங்க பாருங்க. ஓ, இதையும் நம்ம காமிச்சிடுறோம். எல்லாத்தையும் பிரிச்சு காமிக்கிறதாங்க நம்ம கடையே ஸ்பெஷல். ஓகே. இத பாருங்க, ஒரு கண்டென்சர் இருக்கா, அதே கண்டென்சர், அதே ஃபேன் பிளேடு, அதே ஃபேன் மோட்டர், அதே கம்ப்ரஸர் உள்ள இருக்குது பாருங்க. ஆமா. அப்ப மேல இந்த ஒரே ஒரு சர்க்யூட் போர்டு இருக்கு இல்லையா, இதுதாங்க டிஜிட்டல் இன்வெர்டர். அது அனலாக், இது டிஜிட்டலுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இந்த டிஜிட்டல் போறதுனால உங்களுக்கு இன்னொரு கவலை, நம்ம ஸ்டெப்லைசர் போடலாமா போடக்கூடாதா? கரெக்ட். இப்போ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 130 வோல்ட் வரைக்கும் கரண்ட் லோவா வந்தா கூட கட் ஆஃப் பண்ணாம இதுவே பூஸ்ட் பண்ணி ஓடும் போர்டு. அதுதான் இன்வெர்டர். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டெபிலைசர் போடுவீங்க, அந்த ஸ்டெபிலைசர் என்ன பண்ணணும், சிங்கிள் பூஸ்ட் போட்டீங்கன்னா 170 வோல்ட்டுக்கு கீழே வந்தா ஓடுற ஏசி ஆஃப் பண்ணிடும். அப்போ அந்த இடத்துல நீங்க இது போட்டு யூஸ் இல்ல, இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எனக்கு இந்த போர்டு போயிடக்கூடாது, ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க அடிஷனல் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சோ இந்த ஒரு போர்டுக்குமே கம்பெனி 5 வருஷம் வாரண்டி கொடுக்குது. நீங்க தாராளமா இன்வெர்டருக்கு போலாம். உங்களோட டவுட்ல இன்னொன்னு இருக்கு, எனக்கு வந்து நான் இன்வெர்டர் வந்து ஈஸி மெக்கானிசம். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அந்த ஈஸி மெக்கானிசம் தான் உங்களுக்கு நாளைக்கு டஃபா மாறும். ஏன்னா இனிமே பொருள்கள்லாம் கிடைக்கிறதுலாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் இன்வெர்டர் ஸ்டாப் ஆகுது இந்த வருஷத்தோட. இனிமே ஃபியூச்சர்ல இன்வெர்டர் மட்டும்தான். ஸோ அப்போ நீங்க இன்வெர்டரை வந்து நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்றது கான்ட்ராவிஷன்லாம் இன்னும் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லாவே அதான் வாங்குவீங்க, அது மட்டும்தான் கிடைக்கும். அப்போ அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துடும், அதுக்கான ரேட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு. அதனால நீங்க இதுல ஒரு டெக்னிக்கல் இருக்கு, அதை நீங்க நேர்ல வாங்க நான் சொல்லி தரேன். ஏன்னா அதுதான் சூட்சமோ. எப்படின்னா இன்வெர்டரையே வாங்கலாம், எதை வாங்கணும், எல்லா ஏசியும் வாங்கிட முடியாது. நீங்க எல்லா ஏசிலையும் இப்போ நான் போறேன் எல்ஜில வாங்கிடுவேன், சாம்சங்ல வாங்கிடுவேன், டைக்கின்ல வாங்கிடுவேன் அப்படின்னா அதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதை வந்து உங்களால எந்த கடையிலையும் சொல்ல முடியாது. டெக்னீஷியனுக்கும் டெக்னிக்கல் பீப்புளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஓகே. ஸோ எது வந்து போகும், போவாத கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்டி, போர்டு போவாது 5 வருஷம் வாரண்டி, ஆனா போற ஐட்டத்துக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கு. அப்போ எந்த பிராண்ட் வாங்கலாம், எது வாங்கினா வாரண்டி எனக்கு கிடைக்கும், எது வந்து எனக்கு லாபம், எது வந்து போகாது, டெக்னிக்கலா பார்த்து வாங்குறது தாங்க நம்ம கடை. மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான், பிராண்டு. நீங்க கேட்டீங்களா பிராண்டுன்னு? சார் எல்லாமே பிராண்டு தான் சார். நீங்க ஏடபிள்யூசின்னு வச்சாலுமே அதுவே பிராண்டு தான். 10 வருஷம் கழிச்சு அது பிராண்ட் இல்லையா? அப்போ பிராண்டு தான். அப்புறம் அப்ப எதை வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்ல? எங்க வருது தெரியுங்களா? இதை எடுத்தா எனக்கு கம்ப்ளைண்ட் வராது, இதை போட்டா நான் நிம்மதியா இருப்பேன்னு நம்புறாங்க பாத்தீங்களா, அதுதான் பிராண்டு. ரைட், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதை வந்து மக்களுக்கு அவங்க நம்பிக்கை கொடுக்கறது தான். ஏசின்னு நீங்க போட்டு வச்சிருக்க எந்த ப்ராடக்ட் எடுத்து போய் மாட்டினாலுமே ஓடும். அது கூலிங் கொடுக்கறதுனால தான் அதுக்கு பேர் ஏசி. அதுல என்ன பிராண்ட் இருக்கு? ஒன்றும் கிடையாது. எந்த பிராண்ட் போட்டாலும் ஓடும் சார், கூலிங் வரும் சார். என்னன்னா நம்பிக்கை தான், மக்களோட எண்ணம் தான். ஏன் சரி இப்போ நம்பர் 1 பேர் சொல்ற பிராண்டே போடுறீங்க, வாங்குறீங்க, போட்டீங்க, 3 வருஷம் கழிச்சு ஃபால்ட் ஆயிடுச்சு, வித்த என்கிட்ட வந்து சண்டை போடுவீங்களா இல்ல வாங்கின அந்த கம்பெனி பேர்கிட்ட தான் போய் சண்டை போடுவீங்களா? அவன் பாலிசி பேசி போயிட்டே தான் இருப்பான். அப்போ நீங்க தேடி தேடி வாங்கின பிராண்ட் ஒண்ணு காப்பாற்ற போறது கிடையாது. ஸோ டெக்னிக்கல் மட்டும் தான் காப்பாற்றும். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என் கடை. அது வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. டெக்னிக்கல் மைண்டோட இருக்கணும். ஸோ ஒரு ஏசி போடுறோம்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ பிராண்ட்ல இவ்வளோ விஷயம் இருக்கா, ரைட்? அப்போ ஏன் கடை இப்போ கஸ்டமர்லாம் இந்த கடையில் போய் வாங்கலாமா, அந்த கடையில் வாங்கலாமா, இந்த ஏசி வாங்கலாமா, அந்த ஏசி வாங்கலாமான்னா
எல்லா கடையிலும் கிடைக்குது, எல்லா கடையிலும் எல்லா ஏசியும் கிடைக்கும். ஆமா. ஆனா என்ன ஏசி வாங்குறது தெரியாது. ரெண்டாவது புதுசா இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா ஒரே ஒரு ஏசி வாங்குறதா இருந்தாலும் நான் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 10 கடை ஏறி இறங்கி 4 இடத்துல விசாரிச்சு எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் வாங்குவேன். காசு துட்டு. அதுக்கு நான் ஒரே வார்த்தை சொல்றேன், நீ எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு ஒரு போனை போட்டு என்கிட்டயே பேசு, நீ வீட்லயே உட்காரு, விலையும் கம்மியா குத்துறேன், பெட்ரோல் காசும் மிச்சம், ஏசியும் வீட்டுக்கு வந்துடும். அப்படி வாங்கினவங்களே இன்னைக்கு பலாயிரம் பேர் வாங்கியிருக்காங்க என்கிட்ட. ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமரை லாங்ல இருந்தா வர வைக்க மாட்டேன். ஓகே, போன்லயே பேசி வேலையை முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஏசியை இறக்கி காசு வாங்குவேன். அதான் நம்ம எல்லாமே சொல்லிடுறோமே, நம்ம கேட்டுறோமே உங்க ரூம் என்கிட்ட 10 நிமிஷம் பேசினா அவங்க வீட்டுல ஏசி இருக்கும் சார். அதுதான் சார் என்னோட சிறப்பு. என்ன மாதிரி இங்க யாரும் இல்ல. என்னால ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட தான் பேச முடியுது. ஏன்னா நமக்கும் பிரச்சனை. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது இது மாதிரி உண்மையா சொல்றேன், ஓப்பன் அப்பா இந்த அளவுக்கு யாரும் காட்டுது இல்லை பிரதர். சார் தி பெஸ்ட் ஷாப் சார். ஏசிக்கு எங்களை விட ஒரு சிறந்த கடை இருக்கு சென்னையிலன்னு நீ எங்கேயுமே சொல்ல முடியாது சார். ஏன்னா இது நான் என்ன மிகைப்படுத்தி சொல்லிக்கல, என்னோட கான்ஃபிடென்ட். காரணம் ஏன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் 20 வருஷம் கடந்து வந்திருக்கேன்ல, நான் என்ன கத்துக்கிட்டேன் அதை தான் உங்ககிட்ட கொடுக்குறேன், ஷேர் பண்றேன். என்கிட்ட நீ ஏசி வாங்கு, பிரச்சனை ஆயிடுச்சு கொண்டுட்டேன் இருக்காது. 100ல ஒரு கேஸ் வரதான் சார் செய்யும். அதை யாராலுமே காப்பாற்ற முடியாது. பட் 99% சக்சஸை பாருங்க. தி பெஸ்ட் ஷாப், நம்பி வாங்க, அள்ளிட்டு போங்க. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக கிரியேட் ஆகிருக்கும், இல்லை வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு இல்லைனாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் வேணும்னா பிரதர் நம்பர் கீழே கொடுத்துட்றேன், கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, பதில் வச்சிருப்பார், இங்கேயே வச்சிருப்பார், ஃபிங்கர் டிப்ஸ். சார் கால் பண்ணுங்க. ஏசி வாங்கணுன்ற இன்டென்டோட இருக்கிற கஸ்டமர் கால் பண்ணுங்க, டெஃபினட்டா எடுப்போம். பிஸியா இருந்தா திருப்பி அந்த மிஸ்டு கால் பார்த்துட்டு கூப்பிடுறோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னே கடகடன்னு ஒரு 1000 பேர் பண்ணாங்கன்னா எங்களாலையும் பதில் சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறோம். ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாட்ஸ்அப்லேயே கான்வர்சேஷன் கொடுக்குறோம், பெட்டர் சாய்ஸ் தரோம். நீங்கள் என் கடைக்கு தேடி சார் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து ஏசி போகுது சார், மதுரைக்கு போகுது சார், சார் ஈரோடுக்கே 2 ஏசி அனுப்புறேன், எப்படி அனுப்பிச்சேன்னு கேளுங்க. இதுதான் சார் நம்ம கடை. அங்கங்க கனெக்டிவிட்டி வச்சிருப்பாருங்க சார். மலேசியாவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி என்கிட்ட ஏசி வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களால வாங்க முடியாதா? ஸோ நம்பி வாங்க, அள்ளிட்டு போங்க. ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட். இதுதான் விஷயம். என்னுடைய மக்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்தையும் இந்த ஒரு சம்மர் டைமில், ஒரு பீக் டைமில் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.